ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ வரக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்க இருப்பது, சற்று வயதானவர்கள் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து ஒருவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கு கடினமான ஆசனங்கள் செய்ய முடியாது, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே முத்திரைகள் தீர்வாக கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நேயர்கள் கேட்கக்கூடிய வயதானவர்கள் அவர்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு என்ன முத்திரை தீர்வு, ஒருவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கின்றது, ப்ரெஷர் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, அதிக உடல் எடை இருக்குது, வயதும் நம்ம 60 தாண்டியாச்சு. அப்போ இதற்குரிய ஒரு யோக பயிற்சி முத்திரைகளாகவும் தியானமாகவும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த வகையில் பொதுவாகவே நம்ம உடம்புல நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கணும். அந்த நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகள் பிராங்கியல் முத்திரை, ஆஸ்மா முத்திரை, அந்த ரெண்டையும் நம்ம கரெக்டாக காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முந்தைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும். இப்போ அடுத்தவங்க கேட்டிருக்காங்க, ப்ரெஷர் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது. மன அழுத்தம் இருக்கும் பொழுதே நமக்கு ப்ரெஷருடைய நிலை வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு உரிய முத்திரை சின் முத்திரை, தியான முத்திரை எடுத்துக்கோங்க. அடுத்து உடல் அதிகமான எடை சொல்லியிருக்காங்க, சூரிய முத்திரை. அப்போ இந்த 5 விதமான முத்திரைகளை, ஒரு முத்திரையை 2 நிமிடம் காலையில் மதியம் மாலை, காலை நேரம்னு நம்ம எடுத்துக்கிற போது காலையில் 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. மாலை மதியம் 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே சாப்பிட்றதுக்கு முன்பாக பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டுக்கோங்க. மாலைன்னு வரும்பொழுது ஒரு 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி 3 வேளை இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம், மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. இரவு 10 மணிலேருந்து காலை ஒரு 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரையை வச்சுக்கோங்க. வைத்துக்கொண்டு இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே அந்த கட்டுக்கோப்புக்கு வரும். அந்த மூச்சு திணறல் கிராஜுவலாக நமக்கு நார்மலுக்கு வரக்கூடிய நிலை கிடைக்கும். காரணம், நாம் செய்கின்ற முத்திரை நுரையீரலை வலுப்படுத்த போகின்றது. அடுத்து மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய முத்திரை செய்யும் பொழுது ப்ரெஷர் நார்மலுக்கு வரும். உடல் அதிகமாக சொல்லியிருக்காங்க, அதற்குரிய முத்திரை செய்யும் பொழுது அந்த நமக்கு உடல் எடையும் ஒரு நார்மலுக்கு உங்கள் ஏஜுக்கு தக்கன கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். பக்க விளைவு இல்லாமலே பலன் கிடைக்கும். உங்களை நம்புங்கள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை நம்புங்கள். அதுதான் முத்திரையின் மூலமாக இந்த பலன் நமக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காணும். நேயர்களே, முதல் முத்திரையாக நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பிராங்கியல் முத்திரை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரல் கடியில் வச்சுக்கோங்க. நடுவிரலும் கட்டை விரலையும் இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை பண்ண போகிறோம். நடுவில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் 2 சேர்த்துக்கோங்க. மீதி விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உடலை விட்டு வெளியேறுகின்றது. நல்ல பிராண சக்தியை நுரையீரல் உள்வாங்கி கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய சின் முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கட்டை விரல், ஆள்காட்டை விரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். இரத்த அழுத்தம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை உடல் எடையை குறைக்கக்கூடிய சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. அதோட மேத்தில் கட்டை விரல். கை நீங்கள் மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரையை 2லிருந்து 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மற்ற முத்திரை 2 நிமிடங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் கட்டை விரல் கீழே வச்சுக்கோங்க. நடுவரலையும் கட்டை விரலையும் வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. நடுவிரல் 2 இப்படி மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் 2 சேர்த்துக்கோங்க. மீதி விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். இரத்த அழுத்தம் சீராக இந்த முத்திரையின் மூலமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின் முத்திரை. ஆள்காட்டி விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள், காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்கள், இன்றைக்கு பார்த்த அந்த 5 முத்திரையும் இந்த பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை, இந்த பிரச்சனை நிறைய நபர்களுக்கு இருக்கலாம். அவர்களும் இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் இன்றைக்கு பார்த்த அந்த 5 முத்திரையும் பயிற்சி பண்ணுங்கள். நமக்கு மூச்சு திணறல், ப்ரெஷர், அதே மாதிரி மன அழுத்தம், உடல் அதிக எடை, அது சரிப்படுத்தக்கூடிய நிலை கிடைக்கும். வயதானவர்கள் நம்பிக்கையோடு தரையில் அமர்ந்து இல்லை நாற்காலியில் அமர்ந்து காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.